98% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நான் சொல்லணும் இன்னும் 3 மணி நேரம் பேசலாம். ஃபஸ்ட்டு மோஷன் ட்ரபிள் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகி தான் வந்து ஒன்றொன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கும். எந்த மக்களுமே வெளியே சொல்கிறதில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் அவங்க டாக்டர் பாதிக்கப்பட்ட இடத்த பார்ப்பாங்களே. எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை எத்தனை வருஷத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குறது ஒரு வேளை மூலிகை சாறு மட்டும்தான். 2 ஒரே வீரியம் தான், மாற்று வீரியம் கிடையாது. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப சிறந்த முறையில் வந்துட்டு வரக்கூடிய இந்த பைல்ஸ் பிரச்சனையால் வரக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த முறையில் மெடிசன் கொடுத்து அதை வந்து க்யூர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம். அதை எப்படி க்யூர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வைத்தியர் தங்கராஜ் சார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என் பேர் தங்கராஜுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா கெம்பநாயக்கம்பாளையம் பெரும்பள்ளம் அணை அதுக்கு பக்கத்தில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்கேஎம் தோட்டம், அதாவது ஸ்ரீ கருமலையான் மூலிகை அப்படிங்கிறத வந்து நாங்கள் சுருக்கி எஸ்கேஎம் வச்சுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த மூலத்துக்கான மருத்துவத்தை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம், வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். மூலம் வருவதற்கான காரணம் மாதிரி எதனால் வருதுங்க சார்? மூளை வந்து இதுதான் காரணம்னு வந்து கரெக்டாக வந்து இப்படி தான் சொல்லவே முடியாது. இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து கமிட்மெண்ட்டில் ஓடுறதுனால இந்த நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம் கிடையாது. இன்னொன்று இந்த மோஷன் போகிறது, யூரின் போகிறது, காற்று பிரியுது, இது எதுவுமே வந்து பார்த்தோன்னா வந்து அந்தந்த நேரத்துக்கு செயல்படுத்துறது இல்லை. எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இது எப்படி வந்து பார்த்தோன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, இது வந்ததுன்னா எப்படி எங்களுக்கு தெரியும், அந்த அறிகுறி என்ன அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த அறிகுறி வந்தால் கூட வந்து ஓகே ரேட்டு எப்பவும் போல் நம்ம இயல்பாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் அப்படியே விட்டுறது. அது எப்போ அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு தொந்தரவு கொடுக்குதோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வெளியே வரும். அது வரைக்கும் அவங்க சைலண்ட் ஆகிக்குவாங்க. இது ஒரு அறிகுறியை முதல்ல என்ன கேட்டால், நீங்கள் எப்பவுமே ரெகுலராக வந்து போய்கிட்டு இருக்கிற அந்த மோஷன் போகுது பார்த்தீங்களா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே டக்குன்னு வந்து வாயை மூஞ்சி கழுவிட்டு வாயை கொப்பிடிச்ச உடனே மோஷன் ஒரு போனாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்து என்னென்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக வாய் தூட்டு எல்லாமே காலி வெளியே வந்துடும். அப்போ என்னென்னு கேட்டால் ஃபுல்லாக மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு. அது எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. அதுவே வந்து எப்பவும் போல் இருக்கிறத விட நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, நம்ம பேச்சு வழக்கில் சொன்னால் முக்கி தான் போனேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதி வெளியே வந்துட்டு பாதி உள்ளே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பவும் வர்ற மாதிரி இல்லை, சும்மா அந்த மெல்ட் ஆகி சாக்லேட் மெல்ட் ஆகி வெளியே வர்ற மாதிரி பாதி உள்ளன்ட்டு ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்பாக தொந்தரவாக இருக்குது, இல்லை சுற்றி ஏதாவது வந்து ஒரு சதை மாதிரி வளர்ந்துட்டு வருது, இல்லை குருத்து மாதிரி முட்டுது. இதை பற்றி நான் சொல்லணும் இன்னும் 3 மணி நேரம் பேசலாம். அத்தனை அறிகுறிகள் கேள்விப்படலாம். இதெல்லாம் தான் அவங்களோட சிம்டம்ஸ். ஃபஸ்ட்டு ஓகே இப்படி தான் ஃபஸ்ட்டு மோஷன் ட்ரபிள் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகி தான் வந்து ஒன்றொன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா, இதே இதோட மெயின் ப்ராப்ளமே. ஓகே சார், இந்த மூலத்தில் நிறைய வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்குது சார்? மூலத்தில் பல வகை உண்டு. அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து உள் மூலம், வெளி மூலம், தொந்து மூலம், நீர் மூலம், சீல் மூலம், ரத்த மூலம், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இதை பற்றியும் இன்னும் பற்றி நம்ம சொன்னால் லென்த்தாக பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா எல்லா மூலமே எல்லா வகையுமே வந்து பார்த்தோன்னா ஆசனவாய்க்குள்ளே தான் இந்த பிரச்சனை எல்லாமே. உள்ளே வர்றதும் சரி, வெளியே வர்றதும் சரி, சில பேர்த்துக்கு எந்த ஒரு அறிகுறியுமே வெளியே தெரியாது. ஏன்னா கை வச்சு கழுவும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் தொடருங்க, ஆனால் நார்மலாக இருக்குது, என்னென்னு தெரியல, எனக்கு மோஷன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் போய் உட்காந்து ரத்தம் பீரிட்டு அடிக்குதுங்க, எனக்கு ரத்தம் என்னென்னு தெரியல, யாராவது சொன்னால் தான் தெரியுது பின்னாடி ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில அறிகுறிகள் இருக்குது. இன்னொரு விஷயம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஷன் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வராது, அது ஒரு பெரிய தலைவலி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுனா அப்படியே நீர் மாதிரி வர்றது, சீல் மாதிரி வர்றது, அது ஆசனவாய் வழி நேரடியாக வர்றது, ஆசனவாய்க்கு பக்கத்தில் ஒரு கட்டி மாதிரி கொப்பளம் மாதிரி வந்து அதில் வர்றது, இந்த மாதிரி ஏறத்தாழ நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா எந்த மக்களுமே வெளியே சொல்கிறதில்ல. 98% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, யாரும் வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே சொல்கிறதில்ல. இதுதான் மெயின் காரணமே. சரிங்களா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் சொன்னாவே அவங்களுக்கு அங்கே கிளிக் ஆகும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கிளிக் ஆகும். ஓகே ரைட், இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இதை வந்து எப்படி போய் நான் வெளியே சொன்னால் போனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அவங்க டாக்டர் பாதிக்கப்பட்ட இடத்த பார்ப்பாங்களே, இதை எப்படி நாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதில்ல. ஆனால் நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் யாரோட பாதிக்கப்பட்ட இடத்தையும் நாங்கள் பார்க்குறது கிடையாது. அவங்க என்ன பிரச்சனையும் வாய் வழியே சொல்கிறாங்க, உண்மையான காரணம் உண்மையாக சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு நாங்கள் எங்களோட மருந்தோட வீரியத்தையும் அதிகப்படுத்துறதும் குறைக்கிறதும் அதுக்கு தகுந்தாப்புல நோயோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களோட மூலிகைச்சாரை நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை எத்தனை வருஷத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குறது ஒரு வேளை மூலிகைச்சாறு மட்டும்தான். இந்த ஒன்றே போதும். நாங்கள் அதில் ஒரு வேளையில் குணப்படுத்த முடியும். ஆனால் இதுக்கு சில உணவு கட்டுப்பாடு இருக்குது. அது என்னென்னங்கிறது ஒன்று நான் விவரமாக சொல்கிறேன் நான். ஓகே சார், இந்த பைல்ஸ் வருவதுக்கு நம்ம உணவு முறைகளும் காரணமாக? கண்டிப்பாக
உணவு முறைகளும் காரணம் தான், மெயின் அதுதான் காரணமே. என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிறைய மக்களுக்கு வந்து என்ன வந்து யாருக்கும் வந்து நான் அறிவுரை சொல்கிறதில்ல, யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் இது பேசலை. என்னென்னா நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் சம்பாதிங்க, என்ன வேணால் நகை எடுங்க, கார் வாங்குங்க, பங்களா கட்டுங்க, உணவு பழக்க வழக்கத்துக்கு அப்படி கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. ஓகேங்களா? என்னென்னா 1970 80 காலகட்டங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ உணவுகள் கிடையாது. சரிங்களா? ரீசைக்கிளிங் முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் தான் வந்து மெயினாக அதை எடுத்துக்காட்டாக சொல்லணும். என்னென்னா இந்த தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, அவரப்பருப்பு, துவரம்பருப்பு இதவே வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கம்மஞ்சோறு, சோளச்சோறு, தினை, சாமை, வரகு இந்த மாதிரி வந்து சுழற்சி முறையில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள வேறு வெரைட்டியில் எதுவும் தெரியாது. அதுதான் அவங்க காட்டில் என்ன விளையுதோ அதை வந்து உணவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்தனால என்னென்னா அவங்களுக்கு அதை பற்றி பெருசாக ஒன்றும் பாடியோட டெம்பரேச்சர் எதுவும் வந்து ஏறாது. இப்போ என்ன ஆயிடுச்சுங்கன்னா நினச்சா வந்து என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல வந்து நம்மளுக்கு பண்டிகை வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா வந்தால் தான் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். இப்போ அப்படி இல்லை, முக்கியமாக ஒரு நாள் மட்டும் தான் நம்ம சாப்பிட்றதில்ல, நாளில் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ உணவு பழக்க வழக்கம் இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணம் தான். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு கேட்டேன்னா நான் பிராண்டட் தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்லா என்ன சொல்கிறது நல்லா ஹைஜீனிக்கான உணவை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க, அஜினமோட்டோ ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கம் மாறுனதுனால வரக்கூடிய தொந்தரவுகள் தான் இது எல்லாமே. ஓகே சார், இப்போ மூலத்தை பற்றி சொன்னீங்க, இந்த பௌத்திரன்னு சொல்கிறாங்களே சார், அது எப்படி இருக்கும், அது வரதுக்கான அறிகுறிகள்லாம் எப்படிலாம் இருக்கும் சார்? ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் பிரச்சனையே. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மூலம்னா சாதாரணம் தான். மூலத்திலேயே பல விதம் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசியிருக்கேன். இதை பற்றி வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் அதுலேயும் நிறைய சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. அதை பற்றி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதாவது பௌத்தருங்கிறது அப்படின்னு கேட்டால் நிறைய மக்கள் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கிறத தெரியுறதில்ல, அவங்களுக்கு அறியாமைன்னு தான் சொல்லணும். அதை வந்து ஆசனவாய் வழியை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு சதை மாதிரி மோசம் போகும்போது வெளியே வரும். அது சதையாக எப்படின்னு சொல்ல முடியாது, வெளியே வரும். அது வந்து பல விதத்தில் இருக்கும். இப்படி விரிஞ்சு வரலாம், இல்லை பலூன் மாதிரி அப்படியே ஊதிட்டு வரும். அவங்க என்ன பௌத்தர்னா பலூன் மாதிரி ஊதி வர்றதை பௌத்தர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. பௌத்தருங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 வகையாக வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நேரடியாகவே ஆசனவாய் வழி அவங்க மோஷன் போனதுக்கு அப்புறமாவோ, இல்லை மோஷன் போய்கிட்டு இருக்கும்பொழுது, இல்லை மோஷன் போயிட்டு சும்மா நார்மலாக வீட்டில் ஒர்க்கிங் டைம்லையோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஆசனவாய் பகுதி பக்கத்தில் ஒரு மாதிரி பிசுன்னு ஒரு மாதிரி தொந்தரவு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு எரிச்சல், நமைச்சல், அரிப்பு இந்த தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு நீர் மாதிரி தண்ணி மாதிரி அவங்களுக்கு அது லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை. இந்த மாதிரி வந்து இதுதான் இந்த சிம்டம்ஸ். இதை நான் சொல்கிறது எல்லாமே அறிகுறி தான். சரிங்களா? இது காலப்போக்கில் தான் அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசனவாய் சுற்றி வந்து எந்த பொசிஷன், அதாவது வந்து பார்த்தோன்னா அது டைம் கணக்கு உங்களுக்கு நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க. எந்த பொசிஷன் வேணால் 1 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தள்ளி ஒரு சின்ன கட்டி மாதிரி ஒரு கொப்பளை மாதிரி வரும். அதை வந்து தெரியாதவங்க நினச்சாங்கன்னா சொல்லி ஒரு வெக்க மாதிரி வந்து இருக்குது அப்படி நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படி விட்டுருவாங்க. அதனால் சில பேர்த்துக்கு பயங்கரமாக வலிக்கும், சில பேர்த்துக்கு வலிக்காது. அது உடஞ்சி அப்படியே அதில் வந்து நீர் மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். மடி பழுக்கும், மடி உடையும், மடி பழுக்கும், மடி உடையும், நீர் மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதோ வந்து இதோட ஃபஸ்ட்டு அறிகுறியே. இந்த பௌத்திரத்தோட அறிகுறி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அது பேக் சைடில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். நான் இப்போ ஆசனவாய் தள்ளி 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் தள்ளி வரலாம். ஏன்னா பிரச்சனை உள்ள. ஸோ அதனால் வந்து என்னென்னு கேட்டால் இது மக்களுக்கு வந்து தெரியுதில்ல. ஓகே, இதுதான் அதோட சிம்டம்ஸா. இதையுமே வெளியே சொல்லாமல் கூச்சப்பட்டுக்கிட்டு அவங்க வந்து மறைச்சி வைக்கிறதுங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தா அவங்களுக்கான ஆபத்து தான். அது கண்டிப்பாக பௌத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்து அப்படியே உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் நீளத்தில் அது எந்த இடத்துல இருக்கலாம், மலைக்குடல் பக்கத்தில் இருக்கலாம், இல்லை மலைக்குடலே ஓட்டை போடலாம். அந்த மலைக்குடலே ஓட்டை போட்டுட்டு ஆசனவாய் பகுதியிலையும் வரும். அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த அதோட கட்டி மாதிரி கொப்பளை மாதிரி இந்த உடையுது பார்த்திங்களா, அது வழியாக வரும். அது என்ன நான் தமிழில் சொன்னால் புறையேறதுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறேன், புறையேறது உள்ளே வந்து அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒரு கட்டி மாதிரி இது ஃபஸ்ட்டு அரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உள் சைடு இவங்களுக்கு அந்த வியாதிக்கிறங்கன்னா உள்ளே வந்து அப்படியே சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பகுதியே கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதில் அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த கட்டி பெருசாக அந்த மலைக்குடலை ஓட்ட போட்டுரும். இப்போ என்னென்னா இவங்களுக்கு மோஷன் வருது, இல்லை அது லூஸ் மோஷன் பண்ணி வருது, இல்லை வந்து மோஷன் ரொம்ப டஃப்பாகவே இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னன்னு கேட்டால் இவங்க சரியான முறையான அதுக்கு வைத்தியம் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஓட்டை பெருசாகி சில பேர்த்துக்கு ஆசனவாய்க்கு பக்கத்தில் இப்படி விரல் புதுற மாதிரி ஓட்டையாயிரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மோஷன் வர்றது என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து ஆசனவாய் வழியே வரும், அந்த ஓட்டை வழியாக வரும், 2 வகையும் வரும். இது ரொம்ப பேட் கண்டிஷன். என்ன சொன்னால் ரொம்பவே கடைசி நிலைக்கு போயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌத்தத்தோட மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அதான் வந்து நான் இதை வந்து
ஈஸியாக வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா வந்து வேறு மாதிரி அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க. இங்கே நாம் கொடுக்குறது நம்மளோட வைத்தியம் வேறு மாதிரி. ஓகே சார், இப்போ இந்த வெடிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுவும் இதே மாதிரி தான் அறிகுறிகள் இருக்குமா? அதுக்கு வேறு வெடிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சாதாரணம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ள மெயினாக வந்து இந்த மலக்குடல்லேருந்து உள்ள ஆசனம் வந்து மலக்குடல் வரைக்கும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே அப்படியே சின்ன சின்ன நம்மளுக்கு பனிகாலங்களில் உதற வெடிக்கிற மாதிரி உள்ளே அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே புண்ணாகிட்டு இருக்கும். நீங்கள் மோஷன் போகும்பொழுது உள்ளே அது அப்படியே வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த பகுதியே அப்படியே ஒரு மாதிரி வின்னு வலிக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, அதோட வலியை அந்த அனுபவித்து பார்த்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு தெரியும், நிறைய சொல்கிறாங்க. அது மாதிரி வின்னு வலிக்கும், அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் கலந்து வரும். சரிங்களா, இதுதான் வெடிப்புன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே. அது எண்டாஸ்கோப்பி, கொலானோஸ்கோப்பி நிறைய பார்த்திங்கன்னா வந்து ஆங்கில மருத்துவத்தில் அவங்க போட்டு பார்ப்பாங்க, போட்டு இதுதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக குணப்படுத்திடலாம். அது வெடிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிஷர்னு சொல்லுவாங்க அதையே. அதில் பல விதம் நிறைய பேர்த்துக்கு உள்ளே வந்து உடஞ்சி பெரிய லெவலுக்கு காயமாய் ரத்தம் வர்றதுன்னு உண்டு. இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய. ஆனால் விஷயம் எல்லாமே இப்போ நான் சொல்லிட்டு இருந்த அத்தனையுமே அது மூலமா இல்லை பௌத்திரமா வெடிப்பா இல்லை வெளியே சதை மாதிரி வளர்ந்துட்டு வந்திருக்குதா, உள்ளே குருத்து மாதிரி இருக்கா, இல்லை வந்து சதை மாதிரி 8 இன்ச்சு 10 இன்ச்சு வளர்ந்தே வந்துருச்சுங்க எனக்கு, இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு அதுவே உள்ளே போய்க்குது, இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் கையில் தான் தள்ளா தான் போகுது, இதையும் சேர்ந்து தொந்தரவு வந்துட்டு அதுலேயும் ரத்தம் வேறு எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது, என்னாலே முடியல, கடைசி முடிவு நான் வேறு மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சாக இருந்தால் கூட இங்கே வந்தாங்கன்னா ஒரு வேளை மூலிகை சாறு மட்டும்தான். ஓகேங்களா, நான் கொடுக்குறது அந்த ஒரு வேளை மூலிகை சாறு மட்டும்தான். சில உணவு கட்டுப்பாடுகளை வைப்பேன், அதுதான் அவங்களோட மெயின் ட்ரீட்மெண்ட்டு. கொஞ்சம் வாயை கட்டுறது இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா போது, வேறு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக கிளியர் பண்ணலாம். ஓகே சார், இப்போ இந்த மூலிகை சார் எடுத்துக்கும் போது உணவு கட்டுப்பாடெலாம் இருக்கணும்னு சொன்னீங்க. அது என்னென்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடெலாம் நம்ம இருந்தால் சரியாகும் சார்? கண்டிப்பாக. ஏன்னா கேட்டிங்கன்னா வந்து எப்பேற்பட்ட வியாதி சில பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை மருந்து எடுத்துக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு வேளை மருந்து குணப்படுத்தி அப்புறம் எதுக்கு உணவு கட்டுப்பாடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்மகிட்ட தான் அந்த கேள்வி கேட்பாங்க, வேறு எங்கேயும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு இருக்குது, என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. இதுதான் அவங்களோட மெயின் வைத்தியமே. சரிங்களா, அவங்க என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த டீ காஃபி. சரிங்களா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் விவரமாக சொல்கிறேன். டீ காஃபி, இந்த டீ காஃபிக்கு பதிலாக அவங்க பால் சாப்பிட்டுக்கலாம், ஆவாரம்பூட்டி, கொத்தமல்லி காஃபி, இந்த மாதிரி நேச்சுரலாக நிறைய இருக்குது. நான் 2 தான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தெரியும், அவங்க விருப்பப்படி அவங்க எது வேணும் எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ்ஜில் எதுவுமே வேண்டாம், அசைவ உணவுகள் எதுவுமே வேண்டாம். மட்டன், சிக்கன், மீன், கருவாடு, முட்டை, பீஃபு, போர்க்கு எதுவுமே வேண்டாம். இப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா இதில் பச்சை மிளகா வந்து மக்கள் தெரியாமல் கூட சேர்த்துடக்கூடாது. உணவுலையும் சரி இல்லை நேரடியாகவே நான் பச்சை மிளகா எனக்கு கடிச்சு சாப்பிட பழக்கம் இருக்குங்க. உணவுலையும் எப்படின்னு கேட்டால் சாம்பார்லேருந்து தெரிலிங்க, ரசத்துலேருந்து தெரில, இல்லை கூட்டில் காய்கறியில் என்னென்னா வந்து பார்த்தோன்னா இல்லைங்க எனக்கு அக்கா வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டுக்கு போனேன், இவங்க வீட்டுக்கு போனேன், அதனால் வந்து எனக்கு என்னால் தெரியலைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அது ஒரு ரீசனாக வந்து காரணமாக சொல்ல வேண்டாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதை வந்து பச்சை மிளகா பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் எதிரி, அதை கவனமாக பார்த்துங்க. அடுத்தது இந்த வேர்க்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த செயற்கை காளான், இந்த 4மே சில பேர்த்துக்கு வந்து ரத்தப்போக்கு இருக்கலாம் அதிகமாக. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா மோஷன் ரொம்ப டஃப்பாக போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக போகும்போது ட்ராப்பாக வரும். அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ரத்தப்போக்கு ஆடுறது மாதிரி எனக்கு போய் டாய்லெட்டில் உட்காந்து பீரியட் அடிக்குதுங்க, என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த லெவல் இருந்தால் கூட இங்கே நான் கொடுக்குறது ஒரு வேளை மருந்து மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னென்னு கேட்டால் உள்ள புண்ணோ காயமாக இருந்ததுன்னா இந்த கத்திரிக்காய், வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, இந்த காலமெல்லாம் சீக்கிரத்தில் ஆற விடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் தற்காலிகம் நிறுத்தி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் சொல்லிட்டு வந்து இந்த உணவு கட்டுப்பாடு பொதுவாகவே எல்லாத்துக்குமே எப்படின்னா மூலம் இருக்கிறவங்க, பௌத்திரம் இருக்கிறவங்க, வெடிப்பு இருக்கிறவங்க, இது இந்த உணவு கட்டுப்பாடு. சரிங்களா, இதை மட்டும் இந்த 48 நாள் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், ஒரு வாரம், அது ஒரு மண்டலம். இந்த ஒரு மண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உணவு கட்டுப்பாடு நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் நீங்கள் குணமானதுக்கப்புறம் திரும்ப எப்போ போல நீங்கள் அந்த உணவுகளை எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த மூலிகை சார் நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டால் அது குணமாகும் சார்? இது நாங்கள் 2 விதமாக கொடுக்குறோங்க. நேரடியாக வர்ற மக்களுக்கு வந்து மூலிகை சாரை நாங்களே வந்து என்னென்னா அவங்களோட விவரத்தை என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல வயசு, நோயோட தன்மை அதுக்கு தந்தாப்புல நாங்களும் இங்கே அரைச்சி இங்கேயே நாங்கள் மருந்து கொடுத்துருவோம். இன்னொன்று வர முடியாத மக்களுக்கு வந்து நாங்கள் பொடியாக ரெடி பண்ணி அங்கேருந்து வந்து அங்கேயே அனுப்பிச்சிக்கிறோம். சரிங்களா, ஆமாம். இது 2மே வந்து இங்கே எடுத்துக்கிட்டாலும் இல்லை அவங்க வீட்டில் இருந்து வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணுங்க அப்படின்னு சொன்னாலும் 2 ஒரே வீரியம் தான், மாற்று வீரியம் கிடையாது. சரிங்களா, ஆனால் இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேளை மட்டும்தான். இவ்வளோ நாள் சாப்பிடணும் அவ்வளோ நாள் சாப்பிடணும் இல்லை. இதில் நிறைய பேருக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் அதிகமாகவே இருக்கும். எனக்கு 3 நாளாக வரலைங்க, ரொம்ப நான் முக்கியம் போகிறேன், இல்லை விரலோட்டி நோண்டி எடுக்கிறவங்க உண்டு. சரிங்களா, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பொடி மட்டும் நாங்கள் வந்து அங்கே ஆன்லைனில் வாங்குறவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, ஒரு பொடி மட்டும் கையில் கொடுத்து விட்ருவோம். அது எப்படி ஒரு 10 நாளைக்கு ஒரு கசாயம் வச்சு விட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பொடி என்ன வருங்கிறத அதுலேயே நாங்கள் சீட்டு வச்சு அனுப்பிச்சிடுவோம். ஆனால்
வைத்தியம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு வேளை மட்டும்தான். எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாங்கள் கொடுக்குறது அந்த ஒரு வேளை மூலிகை சாறு மட்டும்தான். ஓகேங்க சார். இப்போ இந்த வீட்டிலலாம் வாங்குறாங்கல்ல சார், அவங்கெல்லாம் எப்படி இதை பயன்படுத்தலாம் சார்? அதான் மக்கள் வந்து நீங்கள் தபால் மூலமாக வாங்குறவங்க வந்து எப்படி பயன்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வர வந்து அந்த பைல்ஸோட அந்த மூலிகை பொடி வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். அதை வந்து ரிலீஃப் பைல்ஸ் கேர் இந்த ப்ராடக்ட் தான் வந்து நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொதுவாக ஒரு வெள்ளை டப்பாவில் போட்டு கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல் இந்த மாதிரி நிறையா ஆமாம் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக்கெட் இருக்கும். அதை வந்து நாங்கள் கொடுக்குறதுனா ஆமாம் இதுக்குள்ளே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக்கெட் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3 பேக்கெட் இருக்கும். இதில் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் கையில் எடுங்க, அதிகமெல்லாம் எடுக்க வேண்டாம், 3மே எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் கையில் எடுத்து நீங்கள் கட் பண்ணி வெறும் நார்மல் வாட்டர் சரிங்களா, அதை வந்து பார்த்தோன்னா வந்து சுடு தண்ணியோ இல்லை கூலிங் வாட்டர் ஆகாது. நார்மல் வாட்டரில் வந்து பார்த்தோன்னா வந்து என்ன பச்சை தண்ணியில் எல்லாத்தையும் சுத்தமாக கொட்டிடுங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது. கொட்டிக்கிட்டு நல்லா கூழ் மாதிரி கலக்கிங்க. ரொம்ப கெட்டியாக வேண்டாம், ரொம்ப தண்ணி மாதிரி வேண்டாம், கூழ் மாதிரி கலக்கி உங்கள் வீடு எந்த திசை இருக்குதோ அதுலேருந்து நீங்கள் கிழக்கு பார்த்துட்டு தான் குடிக்கணும். இதுக்கு நாங்கள் வந்து ஏன்னா மருந்துங்கனால வந்து இங்கே எங்கே வச்சு கொடுத்துக்கலாம் சொல்ல முடியாது. இதுக்கு டைமிங் இருக்குது. காலையில் 6 to 8 அந்த இள நேரத்தில் தான் நீங்கள் மருந்து எடுத்துக்கணும். மற்ற நேரத்தில் எடுத்தால் அது எப்படி நான் சொல்ல முடியாது சரிங்களா. அதனால் வந்து என்ன கேட்டால் காலையில் 6 to 8 அந்த நேரத்தில் நீங்கள் கிழக்கு பார்த்து நின்று குடிச்சிருங்க சரிங்களா. இதை குடிச்சிட்டு அரிசியை தவிர எதுவும் நீங்கள் வாயில் போடக்கூடாது. எப்படின்னு கேட்டால் அரிசியை தவிர வேறு எதுவும் நீங்கள் வாயில் போட்டு மென்னக்கூடாது. என்னன்னு கேட்டால் குடிச்சோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தொண்டை கரக்கரன்னு இருக்கும் சரிங்களா. அந்த ஏன்னா நீங்கள் இனிப்போ மிட்டாய் வச்சு இந்த வாயில் போட்டிங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் பித்த உடம்பாக இருந்தால் தலை சுற்றி கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்கும். அதனால் வேண்டாம். ஏன்னா அரிசி வீட்டில் இருக்கும்ல, அரிசி எடுத்து நல்லா போட்டுக்கிட்டு ஒரு 200 மீட்டர் நல்லா நடங்க. அந்த வீதியிலையோ ஏதோ நடந்து நல்லா வேகமாக கை வீசி நடந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தொண்டை கரகரப்பு கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடும் சரிங்களா. கொஞ்சம் அப்படி நின்றும். நின்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன அதுலேருந்து எப்பவும் போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3/4 மணி நேரம் கழித்து எப்பவும் போல் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும் புளி சேர்க்கக்கூடாது. சாம்பார் இது மாதிரி வேறு எதுலையும் சரி புளி மட்டும் எந்த கலந்து கொண்டு சேர்க்கக்கூடாது சரிங்களா. அதை கவனத்தில் பார்த்துக்குங்க. அப்படியே வந்து ஒரு வேளைன்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேக்கெட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் மக்களுக்கு நிறைய வரும். எதுக்கான்னு கேட்டால் சில பேருக்கு கொஞ்சம் அதையும் தாண்டி வந்து வாந்தி வந்துடும். வாந்தி வந்துச்சுன்னா கம்பல்சரி எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா நீங்கள் மறுநாள் இதை எடுக்கக்கூடாது. அதுலேருந்து 10 நாள் கழித்து 11ஆவது நாள் தான் வந்து 2வது பேக்கெட் எடுக்கணும் சரிங்களா. அதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இங்கே நேரில் வந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே உட்கார வச்சு மாதிரி 10-20 நிமிஷம் உட்கார வச்சு திரும்ப மறுபடியும் 2வது வாட்டி கொடுப்பேன். ஆனால் அங்கே கொடுக்க முடியாதுல்ல, மக்கள் வந்துட்டு போக முடியாதுல்ல, அதனாலே எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறேன். மற்றபடி வந்து பார்த்தா ஒரு வேளை தான், இந்த ஒரு வேளை பாக்கெட் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா. இது மட்டும்தான் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இல்லைங்க நான் வாமிட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி திரும்ப ஏதாவது வந்து ரிட்டர்ன் வந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது வந்து தெரியாமல் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டால் நான் சொன்ன உணவு கட்டுப்பாட்டுகளை மீறி நான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னா மட்டும்தான் வருமா வழியே 100% திரும்ப டன் வரக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அப்படி ஏதாவது தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும் நீங்கள் திரும்ப ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம், மீதி அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அனுப்புவேன். அதனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு வேறங்களும் இன்னொருத்தருக்கு தான் நீங்கள் குடின்னு சொல்லி கொடுத்துட வேண்டாம். அது ஏதாவது வந்து உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ இந்த மருந்து எடுத்துக்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த திசையை பார்த்து தான் எடுத்துக்கணும், இந்த நேரங்காலம் இருக்குது, டைமிங்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அது எதனால் சார்? அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எப்படி சொல்கிறதுங்க, அதுக்கு சில ரகசியங்களும் இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து வைத்தியம் வந்து பார்க்குறது எந்த ஒரு மருந்துமே வந்து பார்த்தோன்னா காலையில் 2 விதமாக இருக்குது. ஒன்று கிழக்கு பார்த்து நின்று குடிக்கிறதுங்கிறது வந்து சூரியன் காலையில் வந்து பிராணவாயு அதிகமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதிகாலை அப்படிங்கிறது வந்து பிராணவாயு அதிகம் கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மை தான் சரிங்களா. அப்போ என்னென்னு கேட்டால் அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் உடலுக்கு வந்து எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி நோயை வந்து சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கான வேலை அந்த நேரங்களில் நடக்கும். அதனால் வந்து அந்த இதுக்குன்னு நேர காலங்கள் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அந்த நேரம் தான். அதுதான் அதோட ரகசியம்னு கூட சொல்லலாம், வேறு எதுவும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா கிழக்கு பார்த்து குடிக்கிறது தான் நல்லது, அதுதான் முறை ஓகேங்களா. அதனால் வந்து என்னென்னா இப்போ நிறைய ஆங்கில மருத்துவத்திலே வந்து பார்த்தோன்னா சாப்பாட்டுக்கு வெறும் வயிற்றில் ஒரு மாத்திரையும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாத்திரையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம நாட்டு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாகவே வந்து அதுதான் முறைங்க. கிழக்கு பார்த்து ஒன்று குடிக்கிறதுக்கும் சரி, இல்லை அதோட வெயில் இளம் வெயில் பார்த்தோன்னா இந்த வைட்டமின் டி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த பிராணவாயு இருக்கனால வந்து காலையில் கொஞ்சம் நோய் அப்போ தான் உடல் ஏற்றுக்கும், நோய் குணமாகும். அதையும் மீறி நீங்கள் வந்து இல்லைங்க எனக்கு 10 மணி ஆயிடுச்சு 11 மணிக்கு நான் எடுக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் ஏற்றுக்காது, கண்டிப்பாக நோய் குணமாகாது, வாந்தி வந்துடும். அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன டைமிங்கில் இன்றைக்கி எடுக்க முடியலன்னா நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். அதாவது வந்து இந்த நான் அனுப்புகிற இந்த டப்பா பொறுத்த வரைக்கும் 6 மாதத்து வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. மறுநாள் எடுக்கலாம், மறு மாதமும் எடுக்கலாம். இல்லைங்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்துருச்சு, அதில் கொஞ்சம் கிடாவு இருந்து அது இருந்து வருங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துக்கலாமான்னு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அந்த டைம் ரொம்ப முக்கியம், அதை கவனத்தில் பார்த்துக்கோங்க சரிங்களா.
ஓகே சார், இப்போ நீங்கள் கொடுக்குற மூலிகை சார் இருக்குல்ல, அது நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு 20 நாளில் சரியாயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன உணவு முறைகள்லாம் விட்டு நம்ம பழைய உணவுமுறைகள் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது மறுபடியும்? கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் நான் கொடுக்குற இந்த மூலிகைச்சாறு நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கேட்குற உடம்பு இருந்தால், நீங்கள் வந்து எனக்கு சித்தா செட் ஆகிக்கிங்க, சில பேருக்கு வந்து செட் ஆகாது, லேட்டு டைம் எடுத்துக்கும். கரெக்டாக கேட்குற உடம்பு இருந்தால் இன்றைக்கி குடிச்சிங்கன்னா மறுநாள் ரிசல்ட்டு, மறுநாள் உங்களுக்கு குணமாகிறது நல்லாவே தெரியும், அந்த மாற்றம் தெரியும். அப்போது நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த உணவு கட்டுப்பாடு எல்லாமே இவ்வளோ நாள் கிடையவே கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு வாரம் தான், ஒரு வாரம். சரிங்களா? ஒரு வாரத்தில் வந்து திரும்ப நீங்கள் எப்போ போல் பழையபடிக்கு அந்த உணவுகள் எடுத்தால் சில உடல்வாகு திரும்ப வரவே வராது. அது யாரோட உடல்வாகு எப்படி என்னங்கிறது நம்ம வந்து கணிக்க முடியாது இல்லைங்களா? அதனால் பொதுவாகவே 48 நாள் வச்சுட்டா அந்த 48 நாளுங்கிறது ஒரு நோய் முழுமையாக குணமாகிறதுக்கான டைம், அந்த நாட்கள். அதனால் முழுமையாக 48 நாள் முடிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்துக்கலாம். இது சில பேருக்கு என்னென்னு கேட்டேன்னா, இல்லைங்க எனக்கு வந்து ஒரு சுருக்கமாக சொன்னால், இந்த மது அருந்துவாங்க, தண்ணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வருவாங்க, பயங்கரமாக பிரச்சனையாக இருக்கும், குடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், நோய் ஒரு 2 நாளில் குணமாயிடும். மறுவாரமே கூப்பிட்டு சார் நான் தண்ணி போட்டாங்கன்னா தண்ணி போட வேண்டாம்னு சொல்லிடுவேன், தண்ணி போட்டாங்கன்னு சொல்லுவேன். சரி போட்ட உங்கள் விருப்பம் தானே போட்டாங்கன்னா திரும்ப வரவே வராது. சில பேர்த்துக்கு வந்துடும், அது எப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த 48 நாள் இருந்துட்டால் இன்னும் நல்லது. நான் வந்துருன்னு நான் சொல்லவே இல்லை. என்னென்னு கேட்டால் சில பேருக்கு அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நான் என்ன உணவு கட்டுப்பாடை நான் வந்து வேண்டான்னு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேண்டாம் இல்லைங்க எனக்கு எடுத்துக்கிச்சு உடம்பு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு 100க்கு ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 நாள் திரும்ப எடுத்துக்கிட்டால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே சார், இப்போ நீங்கள் சித்தா மருந்து எடுத்துக்கிட்டால் சீக்கிரம் சரியாயிரும்னு சொன்னீங்க. ஸோ இந்த மருந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே செட் ஆகுமா? தாராளமாக செட் ஆகும். நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 3 வயசு குழந்தைகள்லேருந்து 98 வயசு வரைக்குமே கொடுத்துருக்கேன். 3 வயசு குழந்தைகள்லேருந்து 98 வயசு வரைக்குமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ஒவ்வாமை என்ன சொல்கிறதுனா வாந்தி வரும், அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். மிஸ்டேக்கு எங்கே நடக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த உணவு கட்டுப்பாட்டில் மீறினா மட்டும்தான் மிஸ்டேக்கு நடக்கும். எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதை வந்து நான் சொன்னது எப்படின்னா, செட் ஆகிற உடம்பு அப்படின்னு சொல்லி முன்னாடி சில வார்த்தையில் வச்சுருக்கு. செட் ஆகிற உடம்புன்னா வந்து டைம் எடுத்துக்கும். சில பேருக்கு 2 நாள் சரியாகும், சில பேருக்கு 10 நாள் சரியாகும். ஆனால் குணமாகாமல் இருக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு குணமாயிடும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? எல்லா வயதினருக்கும் எல்லா தரப்பினருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகைச்சாறு தாராளமாக செட் ஆகும். தாராளமாக வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். இது உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு மருந்தே கிடையாது, உணவு தான். இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். சரிங்களா? உள்ள நான் என்ன நோய்க்காக இந்த மூலிகைச்சாறு நான் கொடுக்கணும், அந்த நோய் பூர்ண குணமாகுமே தவிர மற்ற பக்க விளைவுகள் எதையும் ஏற்படுத்தாது. ஓகே சார், இப்போ நீங்கள் கொடுக்குற மூலிகை சார் நம்ம எடுத்துக்கிட்டால் குணமாயிட்டு மறுபடியும் திருப்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நாங்கள் தான் சொல்கிறோமே, அதை வந்து எப்படி சொல்லுவோன்னா, உணவு கட்டுப்பாடுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து என்ன கேட்டால் நான் பார்த்து உணவு கட்டுப்பாடு வைக்கணும்னு எவ்வளோ வேணால் வைக்கலாம். இதில் வந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு காலை வந்து பார்த்தோன்னா ஒரு நபருக்கு அடிபட்டு போல்ட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஓகே நீ மேலே கொஞ்சம் பார்த்து நீ நடந்துக்கணும் அப்படி சொல்கிறேன். இல்லை நான் திரும்ப 10 அடிக்கு மேலேருந்து குதிச்சு பார்க்கட்டுமா அப்படி சொன்னேன், என்ன ஆகும், திரும்ப உடையும் தானே. அதனால் வந்து என்ன கேட்டால் உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ண போது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று இல்லை கரெக்டாக இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னாங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். இது பாடி கேட்குறது எது வேண்டான்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் போகிறது யூரின் போகிறது காற்று பெரியுது, இதை கட்டுப்படுத்தவே கூடாது, அடக்கவும் கூடாது. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணவே திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 100க்கு 100% வாய்ப்பே கிடையாது. நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி தான் நான் இதை தொடர்ந்து பண்ணவும் முடியாது. ஓகே சார், இந்த மூலத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த வைத்தியம் பார்த்துட்ருக்கீங்க சார்? நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வந்து பண்ணது ஒரு 10 வருஷம். மக்களுக்கு அதிகமாக தெரியறதுக்கு ஆரம்பித்தது 2017 அதிகமாக 2020 தான் வந்து இந்த யூடியூப்காரன் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து எடுத்து தான் மக்களுக்கு அதிகமாக தெரியறதுக்கு எவ்வளோ பிரபலமானது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா வழியை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து எப்படின்னா வந்து இந்த கிராமப்புற வைத்தியங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரின்னா அந்த சிறகு அடிக்கிறது வேப்பலை அடிக்கிறது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி 19 ரூபா வந்து கொடுத்தாங்கன்னா ஓகே நல்லா போ அப்படின்னு சொல்லி இந்த கிராமப்புற வைத்தியத்தில் பண்ணுவாங்க தெரியல, அதுக்கு காசு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ நாம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து இவ்வளோ பிரபலமாக வந்து மக்களுக்கு வந்து இந்த ஒரு இது சேவையாகவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து இது நான் வந்து எனக்கு 10 வருஷத்து அனுபவம். 10 வருஷத்து அனுபவம். அதனால் வந்து என்ன அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்ம அவங்க சொன்னாவே டக்குன்னு ரீச் பண்ணிக்குவோம், கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்குவோம். அதுதான். ஆனால் வந்து இவ்வளோ விவரமாக சொல்கிறது காரணம் அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ரொம்ப அருமை சார். இப்போ நீங்கள் பைல்ஸ்க்கு மட்டும்தான் பார்க்குறீங்களா, மற்ற வியாதிகள் எதுக்கு வச்சு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக
இந்த மூலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். மூலத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பௌத்திரம், வெடிப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறோம். வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே இதுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், நாங்களாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வைத்தியம் பார்த்துருக்கறனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவாக தெரியுது, எனக்கு நீங்கள் உங்கள் இயற்கையில் வந்து எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்னி கல்லுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான். கிட்னி கல் எவ்வளோ எம்எம் இருந்தாலும் சரி, 18 mm 20 mm அதுக்கு மேலே எவ்வளோ சைஸுன்னு எனக்கு தெரியாது, அது எவ்வளோ இருந்தாலும் அதுக்கும் நான் ஒரு வேளை மூலிகை சாறு தான் கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்புறம் பித்தப்பை கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம இங்கே வந்து என்னென்னா டேரெக்டாக கொடுக்க தேவையில்லை, அது அவங்களுக்கு வீட்டிலேயே நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். வீட்டிலேருந்து அவங்க ஒரு மண்டலத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னொன்று மெயினாக சர்க்கரைக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சர்க்கரைக்கு வந்து இயற்கையில் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க நேரில் வந்தாங்கன்னா மக்களை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லெவல் எவ்வளோ என்னங்கிறது அதை நாங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ மூலத்துக்கு மெயினாக கொடுத்துட்ருக்கறனால இவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்கனால இதுக்கும் சேர்ந்து நான் கொடுத்துருக்கேன். கிட்னிக்கல், பித்தப்பைக்கல், சுகருக்கு, அது வந்து கிட்ட சர்க்கரைக்கு, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பர்மனெண்ட்டான ஒரு குணமாகிறதுக்கான இது தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே. இதில் ஹைலைட் என்னென்னு கேட்டால் கிட்னிக்கலுக்கு தான். இது வேணால் மூலத்துக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக போயிட்டு இப்போ கிட்னிக்கால் அதை விட ஹைலைட். ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டாக ஒரு வேளை தான், அது ஒரு வேளை தான். ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்தோன்னா எத்தனை மேம் நீங்கள் இல்லை நீங்கள் உடச்சி தான் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. ஆனால் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு நேரில் வந்தாங்கன்னா நல்லது. ஒரு பொட்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாது, டீ காஃபி தண்ணி கூட குடிக்கக்கூடாது கிட்னிக்கல்லை பொறுத்த வரைக்கும். வெறி வழித்தில் வந்துட்டாங்கன்னா இன்னும் பெட்டர். ஆனால் காலையில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 7 மணிக்குள்ளே 5 to 7 மணிக்குள்ளே வந்துடும் அது டைம். ஆமாம். ஓகே சார், இதை தாண்டி உங்களை நாங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வெப்சைட் ஏதாச்சும் இருக்குங்களா? இருக்குங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி மக்கள் வந்து முதல்ல வந்து நாங்கள் எந்த நேரத்தில் வேணால் ஃபோன் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டா ஃபோன் எடுத்து பேசுவோம். இப்போ என்னன்னா நிறைய வந்து அதிக மக்கள் வர்றதுனால எங்களால் கொஞ்சம் சமாளிக்க முடியறதில்ல. பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலனா இந்த டைம் அப்படிங்கிறது என்ன கேட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்கிற டைம் வந்து என்ன கேட்டால் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம். அதுக்கு மேலே நைட்டு அன்டைம் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக ஃபோன் எடுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அதனால் முடிஞ்சதுக்கு எல்லா மக்களுமே நைட்டு காலையில் 6 மணிலேருந்து இரவு வந்து 8 மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது மட்டும் கிடையாது, இன்னும் நாங்கள் வந்து மூட்டு வலி ஆயில் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா www.nedumpunari.com இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த வெப்சைட் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த எஸ்கேமோடது nedumpunari.comல வந்து போனீங்கன்னா நீங்கள் பூஜை சாமான்லேருந்து எல்லாமே அதில் வாங்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் தேடி பார்த்து வாங்கிக்கலாம். என்ன விவர்ஸ், இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம மௌலி தம்பியும் வைத்தியர் தங்கராஜ் சாரும் பைல்ஸை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பைல்ஸால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டாலோ இல்லை பைல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணும்னு விருப்பப்பட்டாலோ டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி வெப்சைட் ஒன்று இருக்குது அவங்களோடது. ஸோ அந்த லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பூஜை சாமானம், ஸோ நிறைய மூலிகை சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்துட்டு பைல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நோய்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம வைத்தியர் தங்கராஜ் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அவரோட பேசி நம்ம வந்து நிறைய வியாதிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு எந்தெந்த மாதிரியான மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.